நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சொல்றீங்க? ஜிஜே என் பேரை சொன்னானா? ஆமாம் சார், அது மட்டும் இல்லை, ருத்ரா, மாயா எல்லார் பேரையும் சொல்லிட்டான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் நிரபராதி நிரூபிக்க முடியலையா? எங்கே சார், நான் பேசினதுக்கு பாவம் அவரோட கடமையை செய்கிறாருன்னு சொல்கிறான். நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவன் வாயாலே சொல்லி நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டு அவனும் உள்ளே போயிட்டான். காலில் அடிப்பட்டதுக்கு அவன் இவ்வளோ பேசுகிறானே, இப்போ தலையே போகுது, என்ன பண்ண போகிறான்? தப்ப நான் செய்யலைன்னு சொல்கிற அதிகாரம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. அவன் பண்ணான் இவன் பண்ணான்னு காட்டி கொடுக்குற அதிகாரம் எவனுக்கும் இல்லை. என்னை பொறுத்தவரை காட்டி கொடுக்குறவன் எவனாக இருந்தாலும் அவன் துரோகி. ஜிஜே ஒரு துரோகி. துரோகிகள் உயிரோடு இருக்கக்கூடாது. சொல்லு மாயா கிட்ட, உன்னையும் காட்டி கொடுத்துட்டா நீ வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கேன்னு சொல்லி அவளுக்கு அவன் மேலே இருக்க கோவத்தை அதிகப்படுத்து. அவளை வச்சு தான் அவனை போடணும், அந்த பழியை தூக்கி அவன் மேலே போடணும். செல்வம் அண்ணா, நம்ம ஆள் ஒருத்தனை உள்ள அனுப்பு. சந்தர்ப்பம் கிடைச்சா ஜிஜேவை அங்கேயே போட்டு தள்ள சொல்லு. அப்படின்னா தான் மற்றவங்களுக்குலாம் இது ஒரு பாடமாக இருக்கும். முடிச்சலாண்ணா. சார், இப்போ அவசரப்படாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரி சரின்னு சொன்னீங்க. இப்போ உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்கிறீங்களா? என்னால் அதெல்லாம் முடியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், துரோகிகள் உயிரோடு இருக்கக்கூடாது. ஜிஜே துரோகி. துரோகி உயிரோடு இருக்கக்கூடாது. ஜிஜே பற்றி உங்களுக்கு தெரியாது. சந்தர்ப்பம் கிடைச்சா விஸ்வரூபம் எடுத்துருவான். ஒன்று எதிரிகள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும், இல்லை அவங்கள அழிச்சிடணும். இந்த மாதிரி துரோகிகளை ஆரம்பத்திலே அழிச்சிடணும். வளர விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம ஆள் ஒருத்தனை உள்ள அனுப்ப செல்வோம். சரிண்ணா. அங்கேயே அவனை போட சொல்லு. ஓகேண்ணா. செல்வி, அழக்கூடாதுமா. ஏன் அழற? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே. என் புருஷன் நல்லவனா இருக்கணும், உத்தமனா இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். எல்லாமே பொய்யா போயிடுச்சு. இந்த 3 பிள்ளைகளுக்கும் அப்பா அவர் தான். என்னதான் இருந்தாலும் கோர்ட் அவரை தண்டிச்சதோ, அம்மா அவர் சுட்டதோ, இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு அந்த முகத்தை அப்பாவியா வச்சுட்டு கேக்குறாரு. நம்புறதா நம்ப கூடாதான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா எப்பவுமே இப்படித்தான் முகத்தை அப்படி வச்சு பேசி பேசி என்னை ஏமாத்திருக்காரு. இன்னொரு தடவை அவர்கிட்ட ஏமாற நான் தயாரா இல்லை. நான் ஏமாறவும் மாட்டேன். நான் நினச்சது நடந்துருச்சுமா. அந்த 143 பேர் கேஸில் நீ நிரபராதின்னு நிரூபிச்சிட்டேன். அது போதுமா, உன்னை வெளியே கொண்டாந்துட்டேன். அதே மாதிரி உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலையும் கிடச்சிருக்கு. இனிமேல் நீ ஏமா தனியாக கண் கலங்கிட்டு இருக்கணும்? நீ உன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். எவ்வளவு நாளைக்கு தான் நீ அவங்கள பிரிஞ்சிருக்க போற, அவங்க உன்னை பிரிஞ்சிருக்க போறாங்க? எனக்கு மட்டும் ஆசையா அவங்க ஹாஸ்டல்லே இருக்கணும்னு. அவங்கள பாதுகாக்க எனக்கு வேற வழியே தெரியல. ஜிஜேக்கு பயந்து தானே அவங்கள ஹாஸ்டலில் சேர்த்த?
எந்த ஹாஸ்டலில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்க. இப்போ ஜிஜே ஜெயிலுக்குள்ளே இருக்கான். இனி ஜிஜேனாலும் உன் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்ல. அதனால் அவங்கள இங்கேயே கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கலாமே. அவங்க இங்கே படிச்சேன்னா அங்க படிச்சேன்னா படிக்கணும், அவ்வளவுதான். எங்கே படித்தாலும் படிப்பு வருமா? பாசம் போயிடுச்சுன்னா தூரத்திலே வளர்ற பிள்ளைங்க ஒன்று விட்டு விலகி தூரமாகவே போயிட்டாங்கன்னா 3 பிள்ளைகளில் உன் பொண்ணு காவேரியை பற்றி தான் எனக்கு கவலை. அவன் உன் பக்கத்திலே வளரணும், உன் பாசத்தை உணரணும். நம்ம அம்மாவுக்கு உண்மையாலுமே அன்பு இருந்தா ஹாஸ்டல்லே விட்டு வச்சிருப்பாங்களாங்கிற அந்த நினைப்பு அவளுக்கு வந்துடக்கூடாது. புரியாத பிரியும், பிரியும் போது புரியும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வருஷமா வாழ்ந்து பிரியறப்போமா. காவேரியோட நீ ஒன்றா வாழ்ந்ததை விட அதிகமாக பிரிஞ்சுதாம்மா வாழ்ந்துட்டு இருக்க. காவேரி சின்ன குழந்தையா இருந்தப்போவே உன்னை வெறுக்கிற மாதிரி ஜிஜே பண்ணியிருக்கான்னு என்கிட்ட சொல்லியிருக்கேன். காவேரி வளர வளர அந்த வெறுப்பு வளர்ந்துடக்கூடாது இல்லையாம்மா? பிரிஞ்சிருந்தா பாசம் போயிடும்னு சொல்றீங்களா? போயிடலாம். அது உங்களுக்கும் பொருந்தும் இல்ல? என்னை நிரபராதின்னு நிரூபிச்சு விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தானே வீட்டு விட்டு வந்தீங்க. எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க. வேலை முடிஞ்சிருச்சு, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றியாமா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்கத்தான் அவங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு வளரும் இல்ல? உன் மேல உள்ள வெறுப்பு மாறணுமா? அவ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு உன்னை தேடி வரணும். அது வரைக்கும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேமா. அவங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு மாறுமா? காலம் எவ்வளவோ விஷயத்தை மாத்திருக்கு செல்வி. செந்தமிழ் அரசியை மாத்தாதா என்ன? உன் பிள்ளைங்க உன் கூட இருக்கிறது நல்லதுங்கிற நினைப்புல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுனது தப்பே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அவங்கள நான் இங்க வரவழைச்சிடுறேன். நீ என்ன நண்பா இங்க? நீ கரெக்டாண்டி நண்பா. என்ன நண்பா நீயே உள்ள வந்துட்ட? விதி காலில் என்னாச்சு? அது அப்புறம் சொல்கிறேன். நாங்கள் தான் காட்டு பயலுக, முரட்டுத்தனமாக ஏதாவது செஞ்சு விடுவோம். நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்களா நண்பா? நாம் என்ன தான் தெளிவாக இருந்தாலும் ஆட்டம் மாறும்போது மாறித்தான் ஆகணும். நான் இப்போ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் இருக்கேன். கரெக்டாண்டி? தத்துவமெல்லாம் பேசுறியா நண்பா? தத்துவம் வரும், எல்லாருக்கும் வரும். ஒரு வயசுக்கு அப்புறம் நீயும் பேசுவ.
அட சும்மாரப்பா, நாங்கெல்லாம் தத்துவம் பேசினா நாடு தாங்காது. ஆமாம், உனக்கு எத்தனை வருஷம்? 3 வருஷம். நமக்கு ஆயில போட்டுவிட்டாங்கப்பா. என் சித்தப்பன் ரொம்ப ஓவராக டார்ச்சர் கொடுத்துக்கிருந்தான். நானும் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. போட்டேன், அருவாள் எடுத்து நடு மண்டல் நச்சுன்னு இறக்கி விட்டேன். செத்துவிட்டான். இங்கே வந்துட்டேன். ஆமாம், இப்போ நம்ம நாடு எப்படி இருக்கு நண்பா? நாட்டை பற்றி நீ கவலைப்படுறியா? குடிமகன்ப்பா, கேட்காம எப்படி இருக்க முடியும்? ஆமாம், ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜெயிப்பா? என்ன பார்க்குற, இப்படி லுக்கு விடுற? முதல் குடிமகன் யாருன்னு சொல்லி ஒரு சாதாரண குடிமகன் கவலைப்படக்கூடாதா? ஆஹா, கண்டுக்கிற மாட்டேன்டானையா. கலை சாப்பிடு. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? சாப்பிடு. இது என் மேல இருக்க பாசமா இல்ல அக்கறையா? இல்ல எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீங்க எல்லாம் மாட்டிக்குவீங்கன்ற பயமா? எல்லாமே பொய்யா இருக்கு. நான் பழகின கண்ணிப்பு இங்க இல்ல. நீ சொன்னதெல்லாம் வச்சு நான் கற்பனை பண்ண எதுவுமே இங்க இல்ல. முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்து பாப்பேன். முடியலன்னா செத்தாலும் சாவேனே தவிர உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டேன்னு எங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு வந்தேன். அது நிஜமாயிடும் போல இருக்கு. ரொம்ப பேசாத, சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சாப்பிடு கலை. எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்கறல. சாப்பிடு. என்னடி ஓவரா பண்ற? தொலைச்சுறோம் தொலைச்சு. டேய் 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 விடுடா. ஓவரா பண்ற பாரு. கண்ணா என்னடா ஆச்சு? கொன்றுடி உன்னை. இதே வேலைய பசிச்சா அவளே சாப்பிட போறா. நீ ஏன்டா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இவனை கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போடா. போடா. வா சொல்றேன்ல வா. இருக்குடி உனக்கு. போடா. செல்வி வந்துருவாங்கம்மா. தூரமா இருக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப பக்கத்துல வரும்போது தான் எனக்கு அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வந்துட்டாங்க. செல்விமா. ஐ செல்விமா எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா, சச்சின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா? ஐயோ, எவ்வளவு வளர்ந்துட்டேன். என்னடா சச்சின்? அம்மா காவேரி எங்க? அதோ தோ வரா. காவேரி காவேரி, என்ன எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிதான் இருக்கேன். இதுதான் வீடா? இங்கதான் தங்க போறோமா? ஆமா. நான் உள்ள போறேன். காவேரி, காவேரி. அம்மா, அவ எப்பவுமே அப்படிதாம்மா. அவ எங்களோட கூட சரியா பேச மாட்டா. இல்ல இல்ல அவ. மா ஒரு நிமிஷம். தாத்தா தானே, கரெக்டா?
செல்விமா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க லைஃப் மட்டும் இல்ல, நீங்க எங்க லைஃபும் காப்பாத்திருக்கீங்க. செல்விமா இல்லைன்னா நாங்க இல்ல, ஏன்னா அவங்க தான் எங்க உயிர். படன்னு பட்டாசு வெடிச்ச மாதிரி பேசிட்டேன். ஆமா, செல்வியம்மா என்ன பத்தி வேற ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கே நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னைக்கே சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல. இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல சொல்லிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். சரி ஏய் சச்சின், பேக் எடுத்துட்டு வா. ஓகே. பேக் எடுத்துட்டு வாப்பா. எவ்வளோ வளர்ந்துட்டா. என் பொண்ணு எப்படி பேசுறா பாத்தீங்களா? ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியா போ. நீ போய் பேசு. போம்மா போ. இப்போதான் நல்லா இருக்கு. என்னடி, வீட்டுக்குள்ள வந்தா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டியா? என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு வர? இப்ப என்ன தேடிட்டு இருக்க? அப்பா எங்க? அவர் உங்க கூட இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? இருக்காரு, ஆனா இந்த வீட்ல இல்ல. என்ன தேடி வராம இருக்க மாட்டாரே? வந்தாரா? வருவாரா? இல்ல. நான் ஹாஸ்டல்ல இருந்தது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் என்ன பார்க்க ஹாஸ்டலுக்கு வரல? அது ஏன் என்ன கேக்குற? அவர்கிட்ட போய் கேளு. கேக்குறேன், அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. வெளிநாடு போயிருக்காரு, ஏதோ பிசினஸ் விஷயமா. ஃபாரினா? எந்த கண்ட்ரி? தெரியாது. அது எப்படி? ஃபாரினுக்கு போயிட்டாருன்னு மட்டும் தெரியுது, எந்த கண்ட்ரின்னு தெரியாதா? ஃபாரின் போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்னாரு. போனவர் தான், இன்னும் வரல. ஃபோன் கூட பண்ணலையா? இல்ல. போய் சொல்றீங்க. வழக்கம் போல அப்பாவை பத்தி போய் சொல்றீங்க. கண்டுபிடிக்கிறேன். என் அப்பா எங்க இருக்காருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். பாத்தீங்களா எப்படி பேசுறா? பாத்தீங்களா? அவ மாறவே இல்ல. நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது யார் மாதிரி பாத்தீங்களா? மாறுவாமா, மாத்திரலாம். நீ போமா. செல்வம் அண்ணா, நம்ம ஆள் ஒருத்தனை உள்ள அனுப்பு. சந்தர்ப்பம் கிடைச்சா ஜிஜேவை அங்கே போட்டு தள்ள சொல்லலாம்.
நண்பா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நண்பா? ஏன் இப்படி தனியாக மாட்டிக்கிட்ட? ஜெயிலர்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருந்தேன். டாக்டர் ஈவினிங்லேயும் கொஞ்சம் வாக் பண்ண சொன்னார். என்ன நடந்துக்கிட்டே இருந்தபோது கழுத்தை நறுக்கிட்டான். நீ எனக்காக இங்கே வந்துட்டு சண்டை போட்டு சாரி நண்பா. அட அதை விடப்பா. இல்லை 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 மிஸ்டர் கரெக்டாண்டி, நான் இப்போ தானே நண்பாண்ணா, அதுக்குள்ளே மிஸ்டர்ன்றா? சாரி. அதுக்குமா? இல்லை, நீ நண்பா நண்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் கூப்பிட்றேன்னு நினச்சேன். ஆனால் நீ அதை உள்ளுக்குள்ளே இருந்து கூப்பிட்ருக்க கரெக்டாண்டி. அது அந்த நட்புங்கிற 3 எழுத்து வார்த்தைக்கு எவ்வளோ வேல்யூ வச்சுருக்கேன் பா கரெக்டாண்டி. நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன் நிஜமாவே. அது அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ கரெக்டாண்டி, தேங்க்யூ நண்பா. நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நண்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பா. தேங்க்ஸ். இதுக்குமா? இப்படி ஓரமாக உட்காருங்க, நான் போய் ஜெயிலர் கூட்டியாந்துடுறேன். சரி கூட்டிகிட்டு வா. வந்துடுறேன் நண்பா. உன் மேலே கை வச்சவன் ஜெயிலை விட்டு எங்கேயும் போக முடியாது நண்பா. அவனை பிடிச்சி வெளுத்துறான் இன்னைக்கு. ராஜவன் சார் இதெல்லாம் யார் ஜிஜே? தெரியல சார், ஆனால் ஒரு டவுட் இருக்கு. நல்ல தம்பின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இவனை அனுப்பியிருக்கணும். நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார். நம்ம நாட்டில் இதனால தான் சார் யாருமே திருந்துறதில்ல. என் நண்பன் திருந்திட்டான்னு தெரிஞ்சவொடனே ஆளை அனுப்பிட்டான் பார்த்தீங்களா? நீ ரொம்ப பேசுகிற. நான் யாருன்னு விசாரிக்கிறேன். ஜெயிலர் ஏன் உங்கள்கிட்ட கோவப்படுறாரு? எல்லாரும் திருந்திட்டா இந்த ஆளுக்கு வேலை போயிரும்ல, அதே. கலை, என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. ஏன்? ஏதோ சத்தம் கேக்குது. ஏதோ சத்தம் இல்லை, உடுக்க சத்தம். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள்லையும் எங்கள் அப்பா இந்த நேரத்தில் பூஜை பண்ணுவார். பேய்க்கு சோறு ஊட்டுவார், அது கூட ஓடி பிடிச்சி விளையாடுவார். அவ்வளோதான், நீ பயப்படாம படு. படுக்கலை, ஒன்றும் இல்லை, படு. என் குழந்தை இது நரபலி கொடுத்துடுறதா உங்க அப்பா சொன்னாரு. நிஜமா? அது நிஜமா? கேட்கறதுக்கு பதில் சொல்ல, அது நிஜமா? ஐயோ கலை, குழந்தைய போய் யாரா பலி கொடுப்பாங்களா? ஏன் இப்படி சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? கேட்டேன்,
உங்க அப்பா அம்மா பேசினதை நான் கேட்டேன். கலை கலை இங்க பாரு, ஏதாவது ஏடா கூடமா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. தூங்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி நடு ராத்திரில எழுந்துச்சு உட்காருது. இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ, அப்போ உனக்கு பை ஊட்டிடுவாங்க, ஜாக்கிரதை. மேடம், ஜிஜேவை ஜெயிலில் வச்சு யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. கூட இருந்த அக்யூஸ் ஜிஜேவை காப்பாத்திருக்கான். காப்பாத்தினவன் யாரு? அவன் ஒரு ஆயுள் கைதி. அவனுக்கு ஜிஜேக்கு என்ன சம்பந்தம்? 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸா. ஃப்ரெண்ட்ஸா? அவன் பேரு? கரட்டாண்டி. கரட்டாண்டி மேடம். எந்த ஊரு? மதுரை பக்கத்துல கரிமேடு. அவனை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லுங்க. மற்றபடி ஜிஜேவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அவர் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரா மேடம்? யார்கிட்டையும் பேசுறது இல்லையா, தேவையில்லாமல் எந்த வம்புக்கும் போகிறது இல்லையா. ஒருவேளை திருந்திட்டாரோ? என்ன இப்படி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க வசந்தி? ஜிஜேயாவது திருந்துறதாவது? ஹீஸ் அ பார்ன் கிரிமினல். யாரையாவது நம்ப வைக்கிறதுக்காக இந்த ட்ராமா போட்டுட்ருப்பா. அதான் கூடவே இருக்காளே ஒரு அழுமூஞ்சி செல்வி, அவளை ஏமாத்துறதுக்காக தான் இருக்கும். அவளோ ஏமாந்துருவா பாரு. எனக்கு என்னமோ இந்த மர்டர் அட்டெம்ப்ட் ஜிஜேவே அரேஞ்ச் பண்ணியிருப்பான்னு தோணுது. அப்படி இல்லைன்னா நல்ல தம்பி அனுப்பிச்சிருப்பான். இந்த 2 ஆங்கிளையும் விசாரிக்க சொல்லுங்க. தேவைப்பட்டா நீங்களும் போங்க. ஓகே மேடம். சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கணும் வசந்தி. முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க வேண்டாமா? இந்த நல்ல தம்பி, மாயா, ருத்ரா இவங்க பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாருங்க. கிடைச்சா உடனே ஆக்ஷன் எடுங்க. ஆமாம், இதை ஜெயிலில் என்கொயரி பண்ணானே, ஃபோனில் எடுத்து கொடுங்க, நான் பேசணும். ஓகே மேடம். ஹலோ சார், மேடம் உங்ககிட்ட பேசணுமா? 1 செகண்ட். நான் செந்தமிழ் அரசி பேசுகிறேன். இந்த பாருங்க, எனக்கு உண்மை தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐஸ்வர்யா, லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இல்லை? ஹார்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, ஈஸியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. மொத்தத்தில் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஆனால் இந்த குழப்பத்துலேயே ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம செல்வி அம்மாவோட சேர்ந்து இருக்கிறது தான். ஆமாம், காவேரி எங்க? தெரியலம்மா, ரொம்ப நேரமாக ஆளையே காணும். காணுமா? மா. என்ன? எங்க போன? அப்பா எங்க? ஏய், எங்க போனேன்னு கேக்குறேன். அப்பா இருந்த வீடு, ஆபீஸ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், காணோம். சில இடத்துல சீல் வச்சிருக்காங்க, பல இடத்துல யார் யாரோ இருக்காங்க. விசாரிச்சா சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட கேட்டா நீங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பாரு, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. அப்பா எங்கன்னு கேட்டா ஜாஸ்தி பேசுவேன்னு சொல்வீங்களா? அட்லீஸ்ட் அவர் எங்க இருக்காருன்னா சொல்லலாம்ல. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் சொல்லுவேன்ல. என்னம்மா பிரச்சனை? இவதான் எனக்கு பிரச்சனையே. பேசாம ஹாஸ்டல்ல இருந்து தொலைச்சிருக்கலாம். கூட்டிட்டு வான்னு சொல்லி பாருங்க, அவ அப்பா இருக்கிற இடத்த தெரு தெருவா தேடி அலைஞ்சு போயிருக்கா. ஆமா, அலைஞ்சேன். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தெரியாதுன்னு சொல்றீங்க. இவங்களுக்கு தெரியாம எங்க அப்பா எங்க போனாங்க? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எங்க அப்பாவை பத்தி உண்மையே சொல்றது இல்ல. உனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரியணும். ஆமா. உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியணும். ஆமா. உங்க அப்பா ஜெயில இருக்கு. எதுக்காக இந்த பசங்க? சில நிஜங்களை சொல்லிடணும். இல்ல, மூடி மூடி வச்சாதாம்மா பிரச்சனை.
நீ மறைக்கத்தான் காவேரி உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கா. இந்த பாரு காவேரி, உங்க அப்பா மேல பாசம் வச்சுக்கிறது தப்பு இல்லை, அவரை நீ பார்க்க நினைக்கிறதும் தப்பு இல்லை. அவர் ஜெயில இருக்காருங்கிறது தெரிஞ்சா நீ வேதனைப்படுவ, உன் படிப்பு வீணா போயிடும் தான் உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சா. உங்க நல்லதுக்கு தான் சொல்லாம இருந்திருக்கா. எங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு? உங்க அப்பா பண்ண காரியத்துக்கு கோயில்ல இருப்பாரு, ஜெயில தான் இருப்பாரு. டூப்ளிகேட் மெடிசன் தயார் செஞ்சு 143 பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. தாமரம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அவர் தான் காரணம். அவங்க அங்க இறந்ததுக்கும் அவர் தான் காரணம். இதெல்லாம் உங்க அம்மா சொல்லமா, போலீஸ்ல கண்டுபிடிச்சு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல குற்றவாளியின் தீர்ப்பு சொல்லி தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அதை கூட ஆமான்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அவ ஒத்துக்க மாட்டா. அவ மனசுல அவ அப்பா ஒரு பெரிய ஹீரோ, நம்பவே மாட்டா. காவேரி, உங்க அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா நல்லவரா இருந்தா உங்க அம்மா ஏன் அவரை வெறுக்க போறாங்க? வீட்டை விட்டு ஏன் வெளியே அனுப்பணும் சொல்லு. உங்க அம்மா எது செஞ்சாலும் உன்னுடைய நல்லதுக்கு தாங்கிற. இனிமே பயப்படக்கூடாது, அழக்கூடாது, சரியா? நீ முதல்ல வெளில போற. போய் கை வைக்கிற. ஏய் 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 அப்பாவா? உங்களுக்கு அப்பா மேல பாசமே இல்லையா? ஜெயில்ல இருக்கான்னு சொல்றாங்க, மனசு கஷ்டமா இல்லையா? எனக்கு அழுகழுகியா வருது, உங்களுக்கு வரல? ச்சே! அம்மாவுக்கு அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உனக்கு உனக்கு எனக்கு அவர் நல்ல அப்பாவா தானே இருந்தாரு. அப்பாவை பார்க்கணும் தோணல? ஏதாவது பேசுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் கூட சொல்லக்கூடாது அம்மா சொல்லிருக்காங்களா? அம்மா சொல்லிருக்காங்க அப்பா கெட்டவர்னு. டூப்ளிகேட் மெடிசன் தயாரிச்சு 143 பேரை கொலை பண்ணிருக்காரு. எங்க அம்மா பிளான் பண்ணி ஜெயில் காமிச்சிருக்காரு. அந்த மாயாவோட சேர்ந்து எங்க அம்மா மர்டர் பண்ணிருக்காரு. பணம் கிடைக்குதுன்னா அவர் நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவாரு. அதனால அப்பா வேண்டாம். பெத்த அம்மா தான் இல்ல. பெத்த அம்மாக்கு மேல செல்வி அம்மா இருக்காங்க. அவங்க சொன்னா நாங்க கேட்போம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன நான் பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? எப்போ அவன் பேச மாட்டேன், இப்ப மட்டும் நடி. நீ பேசினா பிரச்சனை வருது. பேசாம போடி. முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை மாதிரி ஈல இழிச்சிட்டு இருக்க முடியாது என்னால. ரொம்ப பேசினா அடிச்சு பல்லுகளை என்னடா எங்க ஆர்டர் பாப்பா? பேசாத போடி. வேண்டாம், இருக்கறதே வேஸ்ட். காவேரி காவேரி ப்ளீஸ் வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கோ, எங்க இஷ்டத்துக்கு நாங்க இருந்துக்கிறோம். ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. காவேரி எங்க கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ். ஏய் இவகிட்ட என்னடி பேச்சு? நான் செல்வி அம்மா கிட்ட சொல்ல போறேன். சச்சின் வேண்டாம். இந்த பிரச்சனை நம்மளோட போகட்டும். செல்வி அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்.
வா ரூம்க்கு போலாம். அத மட்டும் பறக்காத, கட்டி புடிச்சாடு போ. காலையிலேருந்து ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்லை டாக்டர், எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுக்கிறா. அப்படியா? இவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு. சிட்டியில் கொண்டு போய் காமிச்சாதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்காரு, நான் அட்ரஸ் தரேன், உடனே கொண்டு போய் காமிங்க. சரியா? ஓகே டாக்டர். இந்த மாத்திரை வாங்கி கொடுங்க, வாமிட் நின்றுடும். சரிங்க டாக்டர். டாக்டர் வேற வந்திருக்காரு. அவ வேணும்னே பண்றான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. எங்க டாக்டர் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா? என்னங்க விளையாடுறீங்களா நீங்க? உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்க அது. எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைக்கும் தாய்க்கும் சேஃப். அவ்வளவுதான் தம்பி நான் சொல்லுவேன். என்னடா இப்படி சொல்றாரு? மா, அவ உடம்புக்கு ஏதோ ரொம்ப முடியலையா, உடனே சிட்டி காலேஜ் போய் பார்க்க சொல்றாரு. என்னது? என்னடா சொல்ற? செத்தா சாவட்டுமா அவ? ஏய் குழந்தைடா, உன் குழந்தை. அது மட்டும் இல்ல, கலைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க அம்மா காரி நம்மளை சும்மா விட மாட்டா, கொன்னே விடுவா. ஆமாண்டா. நீ என்ன பண்ற? அக்காவுக்கு போனை போடு. அப்பா வேணாப்பா, அதெல்லாம் எதுக்கு? சொன்னா கேளுடா, போடுனா போடு. பேசுடா. ஹலோ அக்கா, டாக்டர் செக்அப் பண்ணாரு. கலை ரொம்ப வீக்காக இருக்கலாமா, சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கிறாரு. சரிக்கா. பாய் தாத்தா. பாய். ஐஸ்வர்யா சச்சின் இன்ஸ்டிடியூட் வழி தெரியுமில்ல? தெரியும் தாத்தா. பார்த்து போங்க. ஹாய். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எனக்கு தாத்தாவாமே? எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. தாத்தா, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னம்மா சொல்லு. ஸ்கூல்ல கொண்டு விடணுமா? இல்ல தாத்தா, அதை விட பெரிய உதவி. என்ன உதவி செய்வீங்களா மாட்டீங்களா? செய்யறம்மா. கண்டிப்பா? கண்டிப்பா. நிச்சயமா? நிச்சயமா. என்ன ஜெயிலுக்கு கூட்டு போவீங்களா? நான் என் அப்பாவை பார்க்கணும். மத்தவங்களுக்கு அவர் எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் எனக்கு ஒரு ஹீரோ. சின்ன வயசுல அம்மாவோட எனிமி சேனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்பதான் என்னை வந்து காப்பாத்தினாரு. அம்மா காப்பாத்தல. நான் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, என்னை கூட்டிட்டு போங்க. என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஓ, பேச கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஏய் காவேரி, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு தாத்தாவை டிஸ்டர்ப் பண்ற? ஸ்கூலுக்கு போலியா? என்ன? போறேன். செல்வி, உன் பொண்ணு உன்ன மாதிரி இல்லைம்மா, உன் அம்மா மாதிரி. நட உட பேச்சு பாவனை இன்க்ளூடிங் அந்த பிடிவாதம் அவளை மாதிரியே. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன திணற அடிச்சிட்டா. அவளை பார்த்து என்னால் பதில பேச முடியலமா? என்ன கேட்டா? அவளோட அப்பாவை பார்க்கணுமா? ஜெயிலுக்கு கூட்டு போக சொல்றேன். தூரமாவே வச்சிருந்திருக்கலாம் போல இருக்கு.
அப்படி பண்ணக்கூடாதுமா. தூரத்தில் வைக்க வைக்க அவளுக்கு உன் மேலே இருக்கிற கோவம் அதிகமாயிட்டே இருக்கும். அவளை ஃபேஸ் பண்ணுமா. அவள் அப்பாவை பற்றி அவளுக்கு புரிய வைமா. அவளாக புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கினா தான், இல்லைன்னா கடைசி வரைக்கும் பிரச்சனை தான்மா. அதுக்காக ஜிஜி கிட்ட கூட்டிட்டு போக சொல்றீங்களா? அவர் பாய்சன் பண்ணிட்டு வராது பொண்ணை. செல்வி, குழந்தைகளுக்கு முதல் 5 வயசில் எது பதியுதோ அதுதான் அவங்களுடைய கேரக்டராக மாறும்னு சொல்லுவாங்க. அவள் சின்ன வயசாக இருக்கும்போது ஜிஜோ ஏதோ ஹீரோ மாதிரி அப்படி இப்படின்னு பிஹேவ் பண்ணி அவன் மனசில் இடம் பிடிச்சிருக்கான். சொன்னாலே காவேரி சொன்னாலே, அதனால தான் அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கா. அவனை பற்றின உண்மை தெரிஞ்சால் எல்லாம் சரியாயிடுமா. எப்போ அவ புரிஞ்சுக்கிட்டு சரியா வருது? எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. அவளுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.